ஐயா கவிஞர் அவர்களுக்கு முன்னாடி பற்றி நினைவு சொல்லுமாறு திரு ஜெயசந்திரன் அவர்கள் அழைத்து. ஐயா ரவீந்திரன் அவர்களுக்கு மன்னார்குடி சமண ஸ்ராவகர்கள் சார்பாக இந்த பொன்னாடிக்கப்பட்டது. நினைவு பரிசு நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கிற இன்றைய உபயதாரர் ஜெயசந்திர ஐயா அவர்களுக்கு பொன்னாடி போட்டியுள்ளார். நமஸ்ரீ வர்தமானாய நிர்தூத கலிலாத்மனே சாலோகானாம் திரிலோகானாம் யத்வித்யா தர்ப்பணாயதே. இந்த வர்த்தமான பகவானை வணங்குவதன் மூலமாக நான் என்னுடைய உரையை தொடங்க நினைக்கிறேன். இந்த அருமையான அருள் மிகுந்த அறம் நிறைந்த இந்த மல்லிநாத சுவாமி ஜினாலயத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஜுவாலாமாலினி அம்மன் அவருடைய பாதம் வணங்கி, இங்கே இருக்கின்ற பத்மாவதி அம்மன், கூஷ்மாண்டினி அம்மன், சரஸ்வதி அம்மன் ஆகிய அனைத்து அம்மன்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இங்கே அவைக்கு தலைமையேற்றிருக்கின்ற கெழுதகை நண்பர் திரு பத்மராஜி ராமசாமி ஐயா அவர்களையும், கடலூர் முதுநகரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரிய சுந்தர ஐயா அவர்களையும், இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து சமண சொந்தங்களையும், ஆடவர் மகளிர் அனைவரையும், சிறார்கள் உள்பட எல்லாரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன்னார்குடி மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஸ்தலம். இந்த மன்னார்குடிக்கு வரும்பொழுதெல்லாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருக்குளத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுவது உண்டு. இது மாதிரியான ஒரு பெரிய குளத்தினை திருவாரூரில் பார்த்திருக்கிறேன், ஸ்ரவண பெலிகுளத்தில் பார்த்திருக்கிறேன். ஸ்ரவண பெலிகுளத்தில் அமைத்த கல்யாணி குளத்தை அமைத்தவர் சாமுண்டராயர். அந்த மிகப்பெரிய தர்மவான் தான் பகவான் பாகுபலியை ஸ்தாபிப்பதற்கு கடும் முயற்சி செய்து அந்த பிம்பத்தை ஸ்தாபித்து சிறப்பு செய்தார்கள். அந்த பகவானுக்கு செய்த அபிஷேக பால் வழிந்தோடி வந்து நிறைந்த இடம்தான் அந்த கல்யாணி குளம். அது வெள்ளையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் வெள்ளை குளம் என்ற பொருள்படும்படியாக பெளகொளா, ஸ்ரவண பெளகொளா, சமணர்கள் வாழக்கூடிய வெள்ளை நிறம் கொண்ட இந்த குளம் என்ற பொருள்படியாக அமைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த குளம் அவ்வாறு இருந்தது என்று சொன்னால், உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸ்ரவண பெலிகுளத்தில் நடைபெறுகின்ற மகா மஸ்தகாபிஷேக நிகழ்ச்சியினை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த மகா மஸ்தகாபிஷேக நிகழ்ச்சியிலே சாமுண்டராயர் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர் என்பதினாலே பல குடங்கள் நிரம்ப பாலாபிஷேகம் செய்கிறார்கள். பல பூஜை வஸ்துகளை அபிஷேகம் செய்கிறார்கள். ஆனால் அது அவருடைய சிரசிலேயே நின்று விடுகிறது. ஏன் நின்று விடுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.
அந்த நான் என்ற ஈகோ அவருடைய மனதில் இருந்தது. அவர் நினைத்தாராம், நாம் அரசராக இருக்கின்றோம், நம்மால் தான் இத்தகு ஒரு சிறப்பான விழாவினை எடுத்து இத்தகு பெருமைக்குரிய பாகுபலி சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய முடியும், மற்ற சாதாரண சிராவகனால் செய்ய முடியுமா என்று அவருடைய மனதிலே இருந்ததாம். அந்த அகத்தை, அந்த ஈகோவை, அந்த நான் என்ற எண்ணத்தை, என்னால் தான் முடியும் என்று அவர் கருதிய அந்த கருத்தை நீக்குவதற்காக தர்மதேவி அம்மன், அங்கே கூஷ்மாண்டி என்று சொல்வார்கள் கர்நாடக மாநிலத்தில், தர்மதேவி அம்மன் ஒரு சிறிய கொட்டாங்குச்சியிலே பால் எடுத்துக்கொண்டு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வருகிறார். அங்கே இருக்கின்ற அந்த அரச பரம்பரையைச் சேர்ந்த அரசருக்கு மெய்காப்பாளர்களாக இருக்கக்கூடிய காவலர்கள், மற்ற ஏவலர்கள் எல்லோரும் இந்த மூதாட்டியை உள்ளே விட அனுமதி மறுக்கிறார்கள். பேரரசர் குடங்குடமாக, ஆயிரக்கணக்கான குடங்குடமாக பால் அபிஷேகம் செய்கிறார். அவர் செய்கின்ற அந்த பால் அவருடைய சிரசிலே இருக்கிறது, இன்னும் ஒரு துளி கூட கீழே இறங்கி வரவில்லை. நீ ஒரு முதுகிழவி, அந்த உயரமான 57 அடி உயரமான சிலைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற சாரத்தில் ஏறுவதற்கு உன்னால் முடியுமா? நீ கொண்டு வந்திருக்கின்ற இந்த சிறிய அளவுக்கான பாலை அவர் மீது அங்கே நீங்கள் அபிஷேகம் செய்ய நினைத்தால் அது எந்த மூலைக்கு பத்தும் என்று ஏளனமாக பேசுகிறார்கள். இதை கவனித்த சாமுண்டராயர் அவர்கள் நல்ல உணர்வோடு அந்த மூதாட்டியை பகவானுக்கு அபிஷேகம் செய்ய விடுங்கள், அனுமதியுங்கள் என்று சொல்லி அனுமதிக்கிறார். அந்த மூதாட்டியும் பகவானுடைய பின்னால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சாரத்தின் மீதேறி சென்று தான் கொண்டு வந்திருந்த அந்த சிறிய குடுவையில் இருக்கின்ற அந்த பாலினை அபிஷேகம் செய்கிறார்கள் பகவானுடைய சிரசில். அவர் செய்த அந்த அபிஷேகமானது ஆறும் காவேரியுமாக பெருக்கெடுத்து ஓடி வழிந்து அந்த மலையினுடைய நாலாபுரமும் வழிந்து ஓடி கீழே தரைப்பகுதிக்கு வருகிறது. அப்படி வந்த பால் தேங்கிய இடம்தான் அந்த வெள்ளை குளம், வெளிகுளம், ஸ்ரவண வெளிகுளம். ஆகவே நமக்கு அந்த அகம் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இது. நாம் நினைக்கிறோம் நாம் தான் அழகானவன், நாம் தான் மிக படித்தவன், நாம் தான் இந்த கிராமத்திலேயே மிக செல்வந்தன், நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட செல்வந்தர்கள், நம்மை விட வசதி மிக்கவர்கள், நம்மை விட படைபலம் மிக்கவர்கள் அல்லது பங்காளிகள் நிறைய உடையவர்கள் யார் இருக்கிறார்கள்? நாம் தான் இந்த உலகிற்கே, இந்த ஊரிற்கே, இந்த பகுதிக்கே தலை சிறந்த என்ற எண்ணம் வருகிறது. அதை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறு நிகழ்ச்சி. அந்த அகம் வரக்கூடாது, நான் என்ற எண்ணம் வரக்கூடாது, என்னால் தான் இதை செய்ய முடியும் என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காகத்தான். அவருடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? லட்சியம் பகவானை தரிசனம் செய்வதும், பகவானை பூஜை செய்வதும், பகவானை வணங்குவதும், பகவானுடைய திருநாமங்களை சொல்லி வழிபடுவதும் தான் அவருடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர, தன்னை உயர்த்தி கொண்டு, தன்னுடைய குடும்பத்தை பெருமையாக நினைத்து கொண்டு, தான் சார்ந்த சமுதாயத்தை பெருமையாக நினைத்து கொண்டு வாழ்வது முறையல்ல என்பதை சொல்லத்தான். சரி, நாம் மனிதர்களில் பல வகையான மனிதர்களை நாம் பார்க்க நேரிடுகிறது. அவர்கள் நாம் வசதியாக வாழ்கின்ற வரைவு நம்முடன் இருப்பார்கள். வசதியிலிருந்து சற்றே குறைந்து விடுவோமையானால் நம்மை திரும்பி பார்க்க மாட்டார்கள். நாம் செல்வந்தர்களாக இருக்கும் வரைதான் அவர்களெல்லாம் நம்முடைய மாமா, மருமகன், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா என்ற உறவு முறை சொல்லிக்கொண்டு நம்முடன் வந்து உறவாடுவார்கள். அந்த செல்வந்தரை சொல்லி அவர்தான் என்னுடைய அண்ணன் மகன், அவர்தான் என்னுடைய அண்ணன் மருமகன், அவர்தான் என்னுடைய சித்தப்பா, இப்படியெல்லாம் பல உறவு முறைகளை சொல்லி அவருக்கும் இவருக்கும் இருக்கின்ற ஒரு நெருக்கத்தை காட்ட முயல்வார்கள்.
அவர்களுடைய லட்சியம் என்ன? அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவர் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் கயவர்கள். அவர்களுடைய லட்சியம் அவரை உயர்த்துவது அல்ல. அவருடைய லட்சியம் அவர் மூலமாக, அவரை பாராட்டுவதன் மூலமாக, அவரை பெருமைப்படுத்துவதன் மூலமாக, அவரை சிறப்பித்து சொல்வதன் மூலமாக தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? அவர் மூலமாக தன்னுடைய மகனுக்கு கல்லூரியில் இடம் வாங்க முடியுமா? அவர் மூலமாக தனக்கு தேவையான கடன் வசதி கிடைக்குமா? அவர் மூலமாக தான் வாங்க நினைக்கின்ற நிலத்தை வாங்குவதற்கு அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா என்ற ஒரு உள் உணர்வோடு, உள் நோக்கத்தோடு தான் சென்று பழகுகிறார்கள். ஆகவே அத்தகைய நிலை நமக்கு வரக்கூடாது. குளம் இருக்கிறது, அந்த குளத்திலே நீர் இருக்கின்ற வரைக்கும் அந்த குளக்கரையில் இருக்கின்ற மரங்களிலே பறவைகள் வசிக்கின்றன. அந்த நீரில் வசிக்கின்ற உயிரினங்களை உண்பதற்காக அங்கே இருக்கின்றன அவைகள். அந்த குளத்திலே நீர் வற்றி போய்விடுமேயானால் அந்த பறவைகள் அங்கே இருப்பது கிடையாது. அங்கிருந்து வேறு ஒரு குளத்தை நோக்கி சென்று விடும். மன்னார்குடி குளத்திலே நீர் இல்லை என்று சொன்னால் திருவாரூர் குளத்தை நோக்கி செல்லும். திருவாரூர் குளத்திலே நீர் இல்லை என்று சொன்னால் அதை விட வேறு எந்த குளத்திலே நீர் இருக்கிறதோ அங்கே சென்று விடும். அது பறவைகளுடைய இயல்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பறவைகளுடைய இயல்பு மனிதனிடத்தில் இருக்கிறது. அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல உற்றுழி தீர்வார் உறவல்லர். நம்மிடம் வசதி இருக்கின்ற வரைக்கும் நமக்கு உறவினர்களாக வாழ்ந்தவர்கள், நாம் வசதியில் சற்று இறங்குகின்ற பொழுது, குறைகின்ற பொழுது, ஏழ்மை நிலையை அடைய நினைக்கின்ற பொழுது நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள். துன்பத்தில் துணை வர மாட்டார்கள். துன்பத்தில் துப்பாயா நட்பாக இருக்க வேண்டும். நமக்கு இன்பத்தில் எல்லோரும் வந்து கலந்து கொள்வார்கள், உதவி செய்வார்கள். ஆனால் நாம் துன்பப்படுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் வரமாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆடை இழந்தவன் கை போல உடனடியாக ஓடி சென்று, சபை நடுவே நம்முடைய ஆடை சரிகிறதே, நம்முடைய பெருமை குறைகிறதே, நம்முடைய அங்கங்கள் தெரிகிறதே என்று விரைந்து சென்ற அந்த கைகள் எவ்வாறு அந்த ஆடையை சரி செய்து மானத்தை காப்பாற்றுகிறதோ அதுபோல் இருக்க வேண்டும். அவர்கள்தான் நமக்கு உறவினர்களாக, நண்பர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய லட்சியம் நம்மோடு, நம்மை சார்ந்தவர்களோடும் அன்பாகவும் நேசமாகவும் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல உற்றுழி தீர்வார் உறவல்லர். அப்படிப்பட்டவர்களெல்லாம் உறவினர்கள் அல்ல. அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவாடுவார் உறவு. இந்த கொட்டி ஆம்பல் என்பதெல்லாம் இந்த நீர்நிலையில் வசிக்கின்ற வளர்கின்ற தாவரங்கள். அந்த தாவரங்கள் அந்த குளத்திலே நீர் அற்று போனாலும் கூட வேறு குளத்தை நாடி செல்வது கிடையாது. பறவைகள் போல அந்த குளத்திலேயே அப்படியே மடிந்து அங்கேயே இறந்து விடுகின்றன. அந்த மாதிரியான நல்ல மனம் படைத்தவர்கள் நமக்கு நண்பர்களாக, உறவினர்களாக வர வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அடுத்து, சிறப்பான பெருமை கொண்டவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய குணம் பெற்றவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். அவர் ஒருபொழுதும் தங்களுடைய நல்ல குணத்திலிருந்து மாறுபட மாட்டார்கள். அவ்வாறு அவர்கள் கெட்டால் அங்கு என்னவாகும்? சீரியர் அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும்? சீரிய அல்லாதார் கெட்டால் அங்கு பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும். என்னாகும்? மண்ணின் குடம் உடைந்தால். பொன்னால் செய்த குடம் இருக்கும், இங்கே பகவானுக்கு காணிக்கையாக கொடுத்திருப்பார்கள். அந்த குடத்தை அர்ச்சகர் கை நழுவி விட்டு விட்டார் என்று சொன்னால் அது கீழே விழுந்து நசுங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பொன் குடம் எப்பொழுதும் நமக்கு பயன்படும். அதே மண் குடமாக இருந்தால், அந்த மண் குடத்தை நாம் தவற விட்டு விட்டால் அது கீழே விழுந்து உடைந்து விடும். அந்த மண் குடத்தை போன்று இருக்கக்கூடாது, பொன் குடத்தை போன்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும்.
இங்கே பெரும் திரளாக பெண்டிர் இருக்கின்றார்கள். பாரதியார் பெண்கள் படிக்க வேண்டும் என்று தன்னுடைய அத்துணை பாடல்களிலும் வலியுறுத்துவார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமா என்று சொல்வார். இன்றைக்கு கறவை மாடுகளை வைத்துக்கொண்டு அந்த கறவை மாடு தருகின்ற பாலை விற்று தங்களுடைய குடும்ப ஜீவனத்தை நடத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த ஆவின் பாலால் எந்த விதமான ஒரு கெடுதலும் வருவது இல்லை. பாரதியார் சொல்லுகிறார், புல்லுண்ணாத பசுவும் வேண்டும். எப்படிங்க? புல்லுண்ணாத பசுவும் வேண்டும். பசுக்கு ஆகாரமே புல்லு தான். ஆனால் இவர் சொல்கிறாரு, புல்லுண்ணாத பசுவும் வேண்டும். அது குடம் குடமாக பால் தர வேண்டும் என்றால் எப்படியோ அதுபோலத்தான் பெண்கள் படிக்காதவர்களாக இருக்கவும் வேண்டும், அவர்கள் பத்தினி பெண்டிர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி முடியும்? இது சாத்தியமா? மகளிர் தயவு செய்து இதை உங்கள் மீது நான் சாட்டுகின்ற குறைபாடாக நினைக்கக்கூடாது. பெண்கள் படித்திருந்தால்தான் அந்த கற்பினுடைய அருமையும் பெருமையும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். தங்கள் கற்பையும் அவர்கள் காப்பாற்றிக் கொள்வார்கள் என்பதனால்தான் அவ்வாறு அவர் சொல்லுகிறார். புல்லுண்ணாத பசுவும் வேண்டும், பூரணமாக கறக்கவும் வேண்டும் என்று சொன்னால் அது எப்படியோ அதுபோலத்தான் பெண்கள் படிக்காதவர்களாகவும் இருக்க வேண்டும், அவர்கள் பத்தினி பெண்டிராகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்று பாரதியார் கிண்டல் அடிப்பார். கற்பிளவோடு ஒப்பர் கயவர். கயவர்களுடைய நட்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இது கல் இருக்கிறது, இந்த கல் பிளவுபட்டால் இயற்கையினுடைய வெயிலாலோ மழை துளியினாலோ மற்ற காரணங்களாலோ அந்த கல்லிலே பிளவு ஏற்படுமேயானால் அது எப்பொழுதும் நீங்கவே நீங்காது. எது? கற்பிளவு. ஆனால் பொற்பிளவோடு தங்கத்தால் செய்த ஒரு பாத்திரம், தங்கத்தால் செய்த ஒரு தட்டு, தங்கத்தால் செய்த வேறு ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அதில் பிளவு ஏற்பட்டால் அது எந்த வகையிலும் பாதிப்படைவதில்லை, அது மீண்டும் நமக்கு பயன்படும். அந்த பிளவு கற்பிளவு போல அல்ல, அதை ஒன்று சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பொற்பிளவு போல நாம் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும். சரி, இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதுமை பெண் திட்டத்தை அப்பொழுதே பாரதியார் கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்னாடியே பாடி சென்றிருக்கிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காண் என்று கும்மியடி. பாரதியாருடைய கும்மி பாட்டு. ஆடவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் தான் அறிவில் வல்லவர்கள், நாம் தான் கல்வியில் சிறந்தவர்கள், நாம் தான் ஆற்றலிலே சிறந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அல்ல. பெண்கள் அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆற்றலிலே மிக்கவர்கள் இருக்கிறார்கள். சித்தூர் ராணி சென்னம்மா, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் இவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் பெண்களாக இருந்தாலும் கூட வீரத்திலே மிகச் சிறந்தவர்களாக விளங்கி பகைவர்களை தோற்கடிக்க செய்து ஓடச் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பெண்கள் அல்லவா? அவர்களால் முடியாத காரியமா? குந்தவை நாச்சியார் அவருடைய பேருதவியினாலே பல இடங்களிலே இது மாதிரியான ஆலயங்களை நிறுவியிருக்கிறார் ஒரு பெண். ஆகவே நாம் பெண்களை நல்ல வகையிலே படிக்க வைக்க வேண்டும். பெண்கள் படித்தால்தான் அந்த வீடு முன்னேறும். பெண்கள் படித்தால்தான் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் முன்னேறுவார்கள். பெண்கள் படித்தால்தான் அந்த கிராமம் முன்னேறும். பெண்கள் படித்தால்தான் அந்த நகரம்
அந்த மாவட்டம், அந்த மாநிலம், அந்த நாடு முன்னேறும். ஆகவே பெண் கல்வியை பெரிதும் நாம் பாராட்ட வேண்டும். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மகளிருக்கான தொடக்கப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு பாருங்கள், நம் தமிழ்நாட்டினுடைய இந்திய திருநாட்டினுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்மணி குறிப்பாக நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த ஒரு பெரும் பொறுப்பில் இன்றைக்கு இருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 140-150 கோடி உள்ள மக்கள் தொகை உள்ள இந்த நாட்டிற்கு மிகச்சிறந்த ஒரு நிதி அமைச்சராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு அது பெருமைதானே. இது எதனால் வந்தது? பெண்களுடைய சிறப்பான கல்வி முன்னேற்றத்தினால் தான் வந்தது. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தங்கை விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் இருந்தார்கள். திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தார்கள். இலங்கையை ஆண்ட பண்டாரநாயக்கா இருந்தார்கள். இவர்களெல்லாம் பெண்கள் தான். தங்களுடைய கல்வி திறத்தாலும் அறிவு முதிர்ச்சியினாலும் மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே பெண்களை எந்த வகையிலும் நாம் தாழ்ந்து நினைக்காமல் அவர்களை உயர்த்துவதற்கு, அவர்களுடைய கல்வியையும் அவர்களுடைய சிறப்புகளையும் பாராட்டுவதற்கு முயல வேண்டும். நற்றாமரை களத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர். மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் புனம். நல்ல தாமரை குளத்திலே நல்ல அன்னம் சேர்ந்தார் போல், அன்னப்பறவை சேர்ந்தார் போல். அன்னப்பறவை எப்படிப்பட்டது? பாலும் நீரும் கலந்து வைத்தால் அந்த நீரை ஒதுக்கிவிட்டு பாலை மட்டும் பருகக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த அன்னப்பறவை. அப்படிப்பட்ட அந்த அன்னப்பறவை போல கற்றாரை கற்றவர்கள்தான் விரும்புவார்கள், கற்றாரை கற்றவர்கள்தான் பாராட்டுவார்கள், கற்றாரை கற்றவர்கள்தான் போற்றுவார்கள். மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பெணும். அறிவில்லாத மூர்க்கர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை யாருக்கு ஒப்பாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், காகம் இருக்கிறதே, அந்த காகம் இடுகாட்டில் இருக்கின்ற சவத்தை, இடுகாட்டில் இருக்கின்ற பிணத்தை, அங்கே புதைத்திருக்கின்ற பிணத்தை தோண்டி எடுத்து அதை அந்த உடலுடைய அழுகிய பாகங்களை சாப்பிட்டு மகிழும். அப்படிப்பட்ட நிலை கல்லாதவர்கள். இந்த பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறோம். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் நல்ல பாம்பு என்ற ஒரு அருமையான பாடல் நாம் கேட்டிருப்போம். அந்த பாம்பு கறந்து உறையும், மறைந்து தான் வாழும். ஆனால் தண்ணீர் பாம்பு இருக்குது பாருங்கள், அது பயப்படவே பயப்படாது, எங்கே பார்த்தாலும் போயிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு கள்ள நெஞ்சம் இல்லை, அதுக்கு விடம் இல்லை, அதற்கு பிறரை தாக்கி அவர்களை துன்புறுத்த வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு அதற்கு இல்லை. ஆனால் நல்ல பாம்பு, நல்ல பாம்பு என்று பெயர் எடுத்திருக்கிறது. ஏன் அதற்கு நல்ல பாம்பு என்று வைத்தார்களோ தெரியவில்லை. அது உடனடியாக நம்மை தீர்த்து கட்டுவதற்கு விஷமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நல்ல பாம்பு கரைந்து உறையும், மறைந்து தான் வாழும், வெளிப்படையாக வராது. சரி, சிலப்பதிகாரம் இன்று உலகத்திலேயே மிக சிறந்த காப்பியமாக கருதப்படுகிறது. இலக்கியம் என்றாலே லட்சியத்தை, ஐயா அவர்கள் சொன்னது போல லட்சியத்தை சொல்லுவது தான் அந்த இலக்கியங்கள். இலக்கு இயம்புதல் இலக்கியம், லட்சியத்தை சொல்லுவது, நோக்கத்தை சொல்லுவது. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன? சிலப்பதிகாரமானது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பதை காட்டுவதற்காக
இயற்றப்பட்ட மிகச்சிறந்த காப்பியம். அந்த காப்பியத்திலே கண்ணகி தன்னுடைய கணவனோடு மதுரை மாநகரை நோக்கி செல்லுகிறார்கள். கோவலன் தன்னுடைய செல்வங்களையெல்லாம் தோற்று மாதவியிடமிருந்து பிரிந்து கண்ணகியிடம் வருகிறான். அப்பொழுது இன்னும் அவர்களுக்கு பொருள் தேவை இருக்கிறது போல என்று சொல்லி தன்னுடைய கால் சிலம்பை எடுத்து கொடுக்கிறார். சிலம்புல பொன் தன்னுடைய கணவனுடைய அந்த மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்கிறார். சிலம்புல பொன் என்று சொல்லி கொடுக்கிறார். அவர் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் பெரும் பாவத்தை செய்துவிட்டேன், உங்களுக்கு பெரும் தீமையை செய்துவிட்டேன், உன்னுடைய கற்பு திறத்தை நான் மதிக்காமல் சென்று விட்டேன், தயவு செய்து நீங்கள் என்னுடன் வாருங்கள், நாம் இழந்த செல்வத்தை சென்று மீண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணகியை தன்னுடன் அழைத்து கொண்டு மதுரை மாநகரம் நோக்கி அழைத்து செல்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், வண்ண சீரடி மண்மகள் அறிந்தேளை. அந்த கண்ணகியினுடைய அழகான அந்த பாதங்களை மண்மகள் அறிந்தேளை. பூமாதேவிக்கே தெரியாது. ஏன்னா அவங்க தரையிலேயே வந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள். அத்தகைய ஒரு வணிக சிறப்பில் வாழ்ந்தவர்கள் அவர்கள். அவர்களை அழைத்து கொண்டு மதுரை மாநகரத்தை நோக்கி செல்கிறார். கோவலனும் கண்ணகியும் போகிறாங்க. அப்பொழுது இடையிலே சமண துறவி கவுந்தியடிகள் வருகிறார். அந்த கவுந்தியடிகள் இவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு வழிகாட்டி செல்கிறார்கள் மதுரை மாநகரத்தை நோக்கி. அங்கே மதுரை மாநகரத்திலே அரசனுடைய அரண்மனையிலே கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அந்த கொடிகள் இயற்கையாக காற்றிலே பறக்கிறது. அந்த இயற்கையாக பறக்கின்ற அந்த கொடிகை இளங்கோவடிகள் எப்படி சொல்லுகிறார்கள், கோவலனும் கண்ணகி இங்கு வர வேண்டாம், இங்கு வர வேண்டாம், இங்கு வர வேண்டாம், இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி அசைவது போல இருக்கிறதா. அவர்கள் மதுரையை சென்று அடைகிறார்கள். அங்கே சென்று அடைந்தவுடனே மாதரி என்ற இடைக்குல பெண் ஒருத்தி இவர்களுக்கு தங்க இடம் கொடுக்கிறார். சாவக நோம்பிகள் ஆகையினாலே அவருடைய இல்லத்தில் அவர்கள் உணவு அருந்துவது தகாது என்று சொல்லி, சாவக நோம்பிகள் ஆகையினால உங்களுக்கு நான் உணவுப் பொருட்களை தருகிறேன், நீங்கள் சமைத்து உங்களுடைய கணவருக்கு பரிமாறுகள் என்று சொல்லி அந்த மாதரி இடம் தருகிறார். கண்ணகி அருமையாக உணவு சமைத்து தன்னுடைய கணவரை அமர வைத்து அங்கே உணவு படைக்கிறார். எப்படி? தாளப்புல்லின் வால் வெண் தோட்டு கைவன் மகளு கவிண்டர புனைந்த செய்வினை தவிசீர் செல்வன் இருந்த பின் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி மண்ணக மடந்தையின் மயக்கு ஒழிப்பனல் போல் குமரி வாழையின் குருத்தகம் விரித்து இங்கு அமுதம் உண்க அடிகள் ஈங்கன என்று அழைக்கிறாங்க. இதில் நாம் நன்றாக இந்த உபசரிக்கின்ற முறையை கவனிக்க வேண்டும். ஒருவரை உணவு அருந்த வைக்கும் பொழுது இப்பொழுதெல்லாம் மேஜ நாற்காலி போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டோம். அப்பொழுது அப்படி கிடையாது. தரையில் மனை போட்டு அந்த மனைக்கு முன்னால் இன்னொரு மனை போட்டு அதன் மீது முன்களத்தை வைத்து அல்லது இலையை பரப்பி உணவு படைப்பார்கள். அதைத்தான் அவர்கள் அங்கே செய்கிறார்கள். தண்ணீர் தெளித்து அந்த பூமாதேவி மயக்கம் அடைந்து விடலாம். மயக்கம் வந்து விடுகிறது அவர்களுக்கு. ஏன் மயக்கம் வருகிறது என்று சொன்னால், இந்த கண்ணகி இந்த கோவலன் இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த கண்ணகியினுடைய கால் சிலம்பை இவர் கொண்டு போய் விற்கப் போகிறார். அப்படி விற்கப் போகின்ற இடத்திலே அவர் மீது கள்வன் என்ற பட்டம் சூட்டப்பட்டு கொலைக்களத்திலே அவரை கொல்ல இருக்கிறார்களே. இந்த கண்ணகி கணவனை இழந்து
விதவியாக பரிதவிக்கப் போகிறாரே என்று நினைத்து பூமாதேவி மனம் வருந்தி மயக்கம் அடைந்தார்களாம். ஆனால் கண்ணகி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் மனம் வருந்த வேண்டாம், எத்தகைய துன்பம் வந்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் கையால் தண்ணீர் தெளித்து மண்ணக மடந்தையின் மயக்கு ஒழிப்பனர். அந்த பூமாதேவியினுடைய மயக்கத்தை போக்குகிறார்களாம் கண்ணகி அவர்கள். சரி, இந்த உணவு படைத்த பிறகு அவர் அங்கிருந்து சேர நாட்டு பகுதிக்கு செல்கிறார்கள். உணவு உண்ட பிறகு சேர நாட்டிற்கு சென்று அங்கே இவங்க தெய்வ நிலையை அடைகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். பொதுவாக நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டு குழந்தைகள் இன்றைக்கு தன்னந்தனியே அந்த பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வளர்த்து கல்விக்கூடத்திற்கு அனுப்ப முடிகிறதா என்று சொன்னால் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே அந்த கண்ணகியினுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், கணவனை இழந்து துடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அரசனிடம் சென்று முறையிடுகிறார். அவருடைய கால் சிலம்பை எடுத்து அரசனுடைய அவையிலே உடைத்து காட்டி, நீயோ மன்னவன், உன் முதற் கொண்டு இந்த மதுரையினுடைய நீதி பிழைத்து விட்டது, தவறு செய்து விட்டாய் என்று சொல்லி அவரை அங்கே வாதிட்டு தன்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக தன்னுடைய கால் சிலம்பை எடுத்து காட்டி உடைக்கிறார் அவை சபையில். அரசு சபையில் உடைக்கின்ற பொழுது அந்த கால் சிலம்பிலிருந்து வெளிப்படுகின்ற பரல்கள் மாணிக்க பரல்கள். அரசருடைய மனைவியினுடைய பரல் எத்தகையது, அந்த கால் சிலம்பு எத்தகையது என்று சொன்னால், அதை ஏற்கனவே பொற்கொல்லன் திருடிவிட்டு இவன் கோவலன் விற்க எடுத்து சென்ற இந்த கால் சிலம்பை அவன்தான் அரசனுடைய கால் சிலம்பை கைப்பற்றி இருக்கிறான், திருடி இருக்கிறான், களவாடி இருக்கிறான் என்று சொல்லி அதை அரசரிடத்தில் சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடுகிறார். அதை போக்குகின்ற வகையிலே தான் கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை உடைத்து காட்டி, என்னுடைய கால் சிலம்பில் இருப்பது மாணிக்க பரல்கள், உங்களுடைய கால் சிலம்பு, உங்களுடைய ராணியினுடைய பட்டத்து ராணியினுடைய கால் சிலம்பு எது என்று நீங்கள் பாருங்கள். அரசர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் தன்னுடைய மனைவியோடு கொண்ட ஊழல் காரணமாக மனைவியினுடைய ஊழலை தீர்ப்பதற்காக அவர் முயலுகிறார். இவங்களுடைய நியாயத்தை கேட்கறது அவருக்கு மனசு இல்லை அந்த நேரத்தில். அப்போ அவர் உடனே அவருடைய ஏவலாட்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார் என்று சொன்னால், அந்த கால் சிலம்பு அவனுடைய கையகத்தில் இருக்குமேயானால் கொன்று அச்சிலம்பை கொணர்க என்று சொல்லி ஆணையிடுகிறார் தன்னுடைய சிப்பந்திகளுக்கு. அவர்கள் உடனே அந்த கட்டளையை நிறைவேற்றி விடுகிறார்கள். கோவலனை அழைத்து சென்று அங்கே கொலைப்படுத்துகிறார்கள், மரண தண்டனை விதித்து விடுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை, இதைத்தான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று சொல்லி சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய செல்வச்சிமானுடைய மகன், மிகப்பெரிய ஒரு செல்வச்சிமானுடைய மகள், இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு மிக அருமையான வாழ்வு வாழ்ந்தவர்கள். செல்வத்தை எல்லாம் இழந்து இங்கே கள்வன் என்ற பட்டம் பெற்று இங்கே கொலைக்கள அழைத்து வரப்பட்டு கொலைக்களத்திலே அவர்கள் தண்டனை வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இது எத்தகைய துன்பமானது எண்ணி பார்க்க வேண்டும். பெருமதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை கல்வியிலே முன்னேறியவர்களாக ஆக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி செல்வம்தான் வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. கர்நாடக மாநிலத்திலே
பாகுபலி கும்போஜ் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நாம் தரிசனத்திற்கு சென்றால் அந்த பாகுபலி கும்போஜிலே அத்தனை நம்முடைய புனித தலங்களையும் அங்கே மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். சம்பேதசகிரி, ஊர்ஜெயந்தகிரி, இப்படி அனைத்து புனித தலங்களையும் அங்கே மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். அந்த தலத்திலே பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிப்பிப்பதற்கு அங்கே கல்வி நிறுவனம் நிறுவி அந்த குழந்தைகளுக்கு கல்வி சாலையை நிறுவி கல்வி வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதை போல நம்முடைய பகுதியிலே நாம் செய்ய வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்னையிலே, காஞ்சிபுரத்திலே, திண்டிவனத்திலே, இப்படி இந்த பக்கம் வரும்பொழுது திருச்சியிலே, இங்கே மன்னார்குடியிலே, இது மாதிரியான முக்கியமான இடங்களிலே கல்வி சாலைகள் அமைத்து குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கான வசதியை நாம் ஏற்படுத்த வேண்டும். வித்யாதானம் செய்ய வேண்டும். நம்முடைய சமய கொள்கையே என்ன சொல்கிறது? அன்னதானம், ஔஷத தானம், அபயதானம், சாஸ்திர தானம் என்று சொல்லி 4 வகையான தானங்களை சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சமணம் வற்புறுத்துகிறது. அன்னதானம் செய்ய வேண்டும், ஔஷத தானம் செய்ய வேண்டும், அபயதானம் செய்ய வேண்டும், சாஸ்திர தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டுதல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் பாடுவார். ஆகவே அத்தகைய மிகச் சிறந்த கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். இன்று பெண்டிர் நிறைய பேர் படித்து கல்லூரிகளிலும், மேல்நிலைப் பள்ளிகளிலும், உயர்நிலைப் பள்ளிகளிலும், அரசு அலுவலகங்களிலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த படிப்பு தான் காரணம். அந்த படிப்பு இல்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கு அந்த ஒரு நல்ல தகுதியை கொடுத்திருக்காது. ஆகவே அந்த பெண்களுக்கு நாம் கல்வியை கொடுக்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. அவர்கள் திருமண வயது எட்டுகின்ற பொழுது அந்த கல்வி தகுதிக்கு நிகரான ஆடவர் தேர்ந்தெடுத்து அவர்கள் திருமணம் செய்து கொடுக்க முடிகிறது. இன்றைய மணமக்கள் என்ன நினைக்கிறார்கள், மணமகன் என்ன நினைக்கிறான், மணமகள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், நான் எம்ஏ படித்திருக்கிறேன், நான் எம்எஸ்சி படித்திருக்கிறேன், நான் பிஏ படித்திருக்கிறேன், நான் எம்பிஏ படித்திருக்கிறேன், எனக்கு நிகரான அல்லது என்னை விட உயர்ந்த கல்வி தகுதி உடையவர்கள் தான் எனக்கு வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் என்று சொல்லி இன்றைய இளைஞர் சமுதாயம் நினைக்கிறார்கள். ஆகவே திருமண பந்தம் ஏற்படுவதற்கு கூட அந்த கல்வி தேவைப்படுகிறது. அந்த கல்வி ஒன்றுதான் நம்முடைய சமணர்களுக்கு வாழ்க்கை தரக்கூடியது. ஒரு காலத்தில் நாம் வேளாண்மை செய்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இன்றைக்கு அந்த வேளாண்மை செய்வதற்கு வாய்ப்பில்லை. கிராமங்களிலேயே தங்கி விவசாயம் செய்து அந்த விவசாய வருவாயத்தை வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கு முடிகிறதா என்று சொன்னால் முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் ஆட்பலம் கிடைப்பதில்லை. ஆட்கள் இல்லாமல் எவ்வாறு செய்வது விவசாயத்தை? ஐயா சொன்னார்கள் விவசாயத்தை விரும்பி செய்கிறார் என்று சொல்லி. வேறு வழி இல்லை. என்ன செய்யறது? நமக்குன்னு இருக்கிற ஏதோ ஒரு கொஞ்சம் நெஞ்ச நிலத்தை அடுத்தவங்களுக்கு விற்றுட்டோம்னா திரும்ப வாங்க முடியுங்களா? கண் மாதிரி நம்ம பூமி. ஆகவே நம்ம பூமியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு நாம் அதை கொடுக்கும் பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 11 ஆண்டு காலம் அவர்கள் அனுபவித்து விட்டால் அதில் அனுபவ பாத்தியம் கொண்டாடி இது எனக்கு சொந்தம் என்று சொல்லி நம்மிடம் இருக்கிற நிலத்தை பறிக்க பார்க்கிறார்கள். ஆகவே அந்த நிலை வரக்கூடாது. அதை நாம் ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு சமணரும் வேளாண்மையை தவறாமல் செய்ய முயல வேண்டும். அவ்வாறு செய்ய இயலவில்லை என்று சொன்னால் தக்க நபருக்கு அதை குத்தகைக்கு விட்டு அந்த குத்தகை வருமானத்தை கொண்டு தங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிலமகள் நம்மை கண்டு நகுவாள், சிரிப்பாள். இளம் என்று சொல்லி நாம் கைவிரிக்கக்கூடாது. அந்த நிலமகளுக்கே ஒரு நகைப்பு வந்துவிடும். ஆகவே நாம் அத்தகைய ஒரு நல்ல நிலையை நாம் அடைய வேண்டும். உயர்ந்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும்.
எப்பாடுபட்டாவது அவர்களை திருடுதல், பொய் பேசுதல், கள் குடித்தல், சூதாடுதல் போன்ற குற்றச் செயல்கள் செய்யாமல் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய சூழலை நாம் அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய உத்தமராக இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். ஹீராலால் என்பது அவருடைய பெயர். அந்த ஹீராலால் சொல்ல தயங்குகிறேன், அத்தகைய ஒழுக்கக்கேடான செயல்களை செய்து கொண்டிருந்தான். மரபு நிலையிலே மிகச் சிறந்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். இந்த உலகமே போற்றக்கூடிய உத்தமர். கத்தியின்றி இரத்தமின்றி நம்முடைய இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர். அப்படிப்பட்ட உத்தமருடைய மகன் ஒழுக்கக்கேடானவனாக இருந்தான். அதற்கு காரணம் அவனுடைய மரபு நிலையா சூழ்நிலையா என்று பார்க்கிற பொழுது மரபு நிலையால் மிக சிறந்த மரபிலே வந்தவன் தான் அவன் ஹீராலால். ஆனால் சூழ்நிலை, அவன் பழகுகின்ற அந்த நட்பு வட்டாரம் சூதாடிகளாக, பெண்டிரை தவறான வழிக்கு கையாளுபவர்களாக, மோசமான செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் பழகுகின்ற நட்பு வட்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தான் கண்காணிக்க வேண்டும். நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் நல்லவர்களாக வளர்வார்கள். அந்த சூழ்நிலை அல்லாமல் போய்விடுமேயானால் நிச்சயமாக கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் ஒரு திருடனோடு போய் பழகுவார்களே ஆனால் அந்த திருட்டு புத்தி தான் அவனுக்கு வரும். அவர்கள் ஒரு நல்ல கல்வி கற்றாரோடு பழகுவார்களே ஆனால் அந்த கல்வி கற்றவருடைய நல்ல செயல்களெல்லாம் அந்த குழந்தைக்கு வரும். ஆகவே அத்தகைய சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு. சூழ்நிலையால் உயர்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு மிக சாதாரண குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய கல்வி ஆற்றலினாலே உலகத்திலேயே மிகச் சிறந்த மனிதர்களாக, சிறந்த கல்வியாளர்களாக, சிறந்த பொருளாதார நிபுணர்களாக, சிறந்த விஞ்ஞானிகளாக மாறியிருக்கிறார்கள். சரி, டென்சிங் நோக்கம் இமயமலையினுடைய உச்சியை அடைய வேண்டும் என்பது அவருடைய லட்சியம். இமயமலையினுடைய உச்சியை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இமயமலையினுடைய அடிவாரத்திலேயே உட்கார்ந்து கொண்டு ஐயோ எனக்கு உச்சியை சென்று அடைய முடியவில்லையே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? அவர் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் 1000 தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து முன்னேற வேண்டும். இன்றைக்கு விண்ணிலே விண்கலத்தை செலுத்தி சந்திரனை ஆய்வு செய்கிறார்கள். விண்கலத்தை சந்திரனுக்கு அனுப்புகிறார்கள். விண்கலத்தை செவ்வாய்க்கு அனுப்ப முயற்சிக்கிறார்கள். விண்கலத்தை இன்னும் சிறிது நாட்களுக்கு பிறகு சூரியனை கூட ஆராய்வதற்கு அனுப்புவார்கள். அத்தகைய விஞ்ஞான முன்னேற்றம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய செல்வங்களை கல்வியாளர்களாக, சிறந்த ஆராய்ச்சியாளர்களாக உருவாக்குவதற்கு நாம் முயல வேண்டும். அத்தகைய சூழலை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறையில் உயர்ந்தவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். கல்வி இல்லை என்று சொன்னால் எந்த அலுவலகத்திலே, எந்த ஒரு விற்பனை நிலையத்திலே அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்முடைய குழந்தைகளை சிறந்த முறையிலே கல்வி கற்க செய்து அவர்களை வாழ்க்கையிலே சிரமமில்லாமல் வாழ்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்றைய குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளுக்கு விவசாயம் செய்ய தெரியாது. விவசாயம் செய்ய முற்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக யாரும் ஆள்பலம் கிடைக்காது. ஆகவே இந்த கல்வி ஒன்று தான் அவர்களை உயர்த்தும். அந்த கல்வியை அவர்கள் முன்னேற்றுவதற்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொல்வார்கள். குளம் இருக்கிறதே, அந்த குளத்தில் தாமரை மலர்ந்திருக்கும். அந்த தாமரை மலர் தண்ணீரின் மேல்மட்டத்திலே மிதந்து கொண்டிருக்கும். எந்த அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த தாமரை தண்டு உயர்ந்து அந்த மேல் பாகத்தில் அந்த தாமரை மலர் மிதந்து கொண்டிருக்கும்.
அதுபோல் நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம் சிறந்ததாக விளங்க வேண்டும், உயர்ந்ததாக விளங்க வேண்டும். மலர் நீட்டத்தை போல நம்முடைய உள்ளமானது, நம்முடைய அறிவானது உயர்வாக விளங்க வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, நான் உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், வடநாட்டு இந்தியர்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் புனித தலங்களுக்கு செல்லுகின்ற அத்துணை இடங்களிலும் காணலாம், குருகுலங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குருகுலங்களை ஏற்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு அங்கே அனுமதி வாங்கி அவர்களை அங்கே சேர்ப்பித்து குலக்கல்வியையும் வாழ்க்கைக்கான கல்வியையும் கற்பதற்கு நல்ல வசதி செய்து கொடுக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு குருகுலங்களை நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முக்கியமான நகரங்களில் ஏற்படுத்தி நம்முடைய குழந்தைகளை படிக்க செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்வார்கள். மேன்மக்கள் இருக்கிறார்களே, அறிவில் சிறந்தவர்கள், ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள், இவர்கள் எத்தகைய வறுமை நிலை அடைந்தாலும் அவரிடத்தில் சென்று இறப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். இல்லை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வராது. மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருப்பார்கள். அவர்கள் எனக்கு தெரிந்து ஒரு அம்மையார் மிகச் சிறந்த வசதியில் வாழ்ந்தவர். சில நேரங்களிலே அவருக்கு ஒரு தொய்வு ஏற்படுகின்ற பொழுது இது மாதிரியான ஆலயங்களுக்கோ அல்லது கல்வி நிலையங்களுக்கோ யாராவது நன்கொடை கேட்டு வந்தால் அவரிடம் இல்லை என்று சொன்னாலும் கூட கடன் வாங்கியாவது அந்த தர்மத்தை செய்வார். ஆகவே தர்மம்தான் நம்மை காக்கும். தர்மஸ்ய மூலம் தயா என்று சொல்வார்கள். தர்மத்திற்கு மூலம் எது? தயா, கருணை. மனதிலே கருணை இருக்க வேண்டும். நம்மை விட வசதி குறைந்தவர்கள், நம்மை விட எளியவர்கள், நம்மை விட துன்பத்தில் இருக்கின்ற மற்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு என்ன நம்மால் உதவி செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படிப்பிற்கு ஒரு எல்லை கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என்று சொன்னார்கள். சரி, அந்த புதுமை பெண் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கல்ரதங்கள் அஜந்தாக்கள் அத்தனையும் தலையில் ஏற்றி காட்சி பொருளாக நடக்கின்றாளே, அவளா புதுமை பெண்? அல்ல அல்ல. யார் புதுமை பெண்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என்று சொல்வார்கள். நாம் சம்பாதிக்கிறோம், விவசாயம் செய்து சம்பாதிக்கிறோம், வியாபாரம் செய்து சம்பாதிக்கிறோம், வட்டி தொழில் செய்து சம்பாதிக்கிறோம். இப்படி சம்பாதிக்கின்ற பொருளை நம்முடைய பிற்கால தேவைக்காக சேமித்து வைக்கிறோம். அந்த சேமிப்பு வைக்கக்கூடிய வங்கி எதுவாக இருக்க வேண்டும்? ஐயா அவர்கள் பணிபுரிந்த மாநில வங்கி ஸ்டேட் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, கனரா பேங்க்கா, அல்லது எந்த பேங்க்கில் அதை கொண்டு போய் சேமித்து வைக்கலாம் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. அற்றார் பொருள் இல்லாதவர்கள், பொருள் இல்லாத ஏழைகளுடைய பசிப்பிணியை போக்கக்கூடியது தான் நாம் சம்பாதித்த அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் பசிப்பிணி போக்கும் மருத்துவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பவர்களாக, அவர்களுக்கு அபயதானம் கொடுப்பவர்களாக, அவர்களுக்கு சாஸ்திரதானம் கொடுத்து அவர்களை படிக்க செய்து கல்வியில் வல்லுநர்களாக, நம்முடைய சமய கல்வியை கற்றவர்களாக ஆக்க முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
பெரும்பான்மையான பெரியோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கல்விச்சாலையிலே சேர்த்து விட்டோம், அவர்கள் நன்றாக படித்து விட்டு வருவார்கள் என்று கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அந்த குழந்தைகள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு விளையாடுகிறார்கள், எங்கே செல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். அவருடைய நட்பு வட்டாரத்தை நாம் கண்காணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, கல்வியில் சிறந்தவர்களாக வளர முடியும். இன்றைக்கு கல்வி சாலையில் பயிலுகின்ற ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவிக்கோ லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? 10ஆம் வகுப்பு தேர்விலே மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றவர்களாக வர வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்விலே மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றவர்களாக வர வேண்டும். அப்படி ஒரு முடியாத பட்சத்தில் 2ஆம் நிலையில், 3ஆம் நிலையில், 4ஆம் நிலையில் கூட தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அந்த லட்சியம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த லட்சியம் இருந்தால்தான் அவர்களால் முன்னேற முடியும். அந்த இலக்கை நோக்கி அவர்கள் செயல்பட முடியும். லட்சியம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? அடுத்த வீட்டு பிள்ளை பட்டப்படிப்பு முடித்து விட்டான், அடுத்த வீட்டு பிள்ளை பட்டப்படிப்பு படித்து முடித்துவிட்டு அயல் நாடுகளிலே சென்று பணிபுரிகிறான். நம் வீட்டு குழந்தைகள் அவ்வாறு இல்லையே என்று ஏங்குவதற்கூடாது. அவன் எத்தகைய முயற்சி செய்தானோ அத்தகைய முயற்சி உங்களால் செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு ஊக்குவித்து படிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அவர்கள் சொன்னது போல என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே என்னால் வர இயலாது என்று என்னுடைய மாப்பிள்ளை மூலமாக அவர்களுக்கு செய்தி அனுப்பியிருந்தோம். இருந்தாலும் கூட எனக்கு சற்று மனச்சோர்வு ஏற்பட்டது. எப்படியாவது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்கே உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறகை விரித்தால் ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்று சொல்வார்கள். காட்டிலே மயில் தோகை விரித்து ஆடுகிறது. அந்த மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்த வான்கோழி தானும் அதுபோல தோகை விரித்து ஆட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தால் அது எப்படி என்றால் கல்லாதவன் கற்றவர்களைப் போல கவியேற்றுவதற்கு முயலுதல் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு சமய கல்வியை கற்றுத்தர வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அன்றாடம் தேவதர்சனம் செய்வதற்கான ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும். வடநாட்டு இந்தியர்கள், வடநாட்டு சமணர்கள் இன்றும் தங்களுடைய சின்ன குழந்தைகள், ஒரு 2 வயது 3 வயது குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர், சிறியவர், ஆடவர், மகளிர் அத்துணை பேரும் குடும்பத்தோடு சென்று காலையில் எழுந்தவுடனே தின தரிசனம் செய்கிறார்கள். பகவானே, உங்களை நான் தரிசிக்க வந்திருக்கிறேன். பகவானே, உங்களிடத்தில் நான் எதையும் கேட்கவில்லை. உங்களை போன்ற நல்ல நிலை, நீங்கள் சென்ற வழியிலே நாங்கள் வந்து உங்களைப் போல வீடு பேர் அடைவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்கள். அந்த லட்சியத்தோடு நாங்கள் பற்று அற்றவர்களாக இருக்க வேண்டும். பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. நாம் எப்படிப்பட்டவரை பற்று உள்ளவராக பற்ற வேண்டும் என்று சொன்னால் பற்று அற்றவர்களாக இருக்க வேண்டும். பகவான் பாகுபலியுடைய கதையிலேயே நீங்கள் பார்க்கலாம். பகவான் பாகுபலியும் அவருடைய அண்ணன் பரதனுக்கும் போர் நிகழ்கிறது. இது சாதாரணமாக அரசர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான். நாட்டிற்காக, செல்வத்திற்காக, மேலும் தங்களை வளப்படுத்தி கொள்ள வேண்டும், தங்களை வல்லவர்களாக, வல்ல அரசாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முயல்வார்கள் தான். அத்தகைய நிலை பகவான் பாகுபலிக்கும் பகவான் பரதனுக்கும் ஏற்பட்டது. அந்த பரதனுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு மிக அற்புதமான வித்யா சக்கரம் அவரிடத்தில் இருந்தது. அந்த வெற்றி சக்கரத்தை வைத்து கொண்டு ஷட் கண்டங்களுக்கும் சென்று அனைத்து தேச ராஜாக்களையும் வென்று வருகிறார். இறுதியாக ஒரே ஒரு மன்னன் இருக்கிறார். அவர் மட்டும் அவருக்கு அடிபடியவில்லை. அவர் யார் என்று பார்த்தால் அவருடைய சொந்த தம்பி பாகுபலி தான். அவரிடத்திலே இந்த சக்கரம் சென்று அவரை ஒன்றும் செய்யாமல் திரும்பவும் பரதனுடைய வந்து விடுகிறது. நினைத்து பார்க்கிறார், ஏன் இவ்வாறு வருகிறது?
என்று சொன்னால் அவருக்கு அத்தகைய ஒரு ஆற்றல் இருக்கிறது. பகவான் பாகுபலிக்கு அத்தகைய ஒரு புண்ணிய பலம் இருக்கிறது. அவர் செய்த தவ பலன் இருக்கிறது. ஆகவே அது அவரிடம் சென்று அவரை எதுவும் தாக்காமல் வந்து விடுகிறது. இவர் நினைத்து பார்க்கிறார், ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே, பகவான் நம்ம தம்பியிடமே சண்டையிட சென்று விட்டோமே என்று சொல்லி அவர்கள் செல்லுகிற போது அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு யுத்தம் இருக்குங்களே, அற்புதமான தர்ம யுத்தம். இந்த மாதிரியான யுத்தம் இன்றைக்கு நிகழ்ந்தாக்கா இன்றைக்கு உலக நாடுகளே அமைதியாக இருக்கும். தர்ம யுத்தம் 3 யுத்தங்கள் செய்கிறார்கள். சல யுத்தம், திருஷ்டி யுத்தம், முஷ்டி யுத்தம். அவருடைய லட்சியம் வெல்லணும், நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். அதற்காக ஒரு பெரும் படையை திரட்டி சென்று பாகுபலியின் மீது போர் தொடுத்து அந்த படை வீரர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மாண்டு இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடாது என்று நினைத்து அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு அற வழியிலே தங்களுடைய போராட்டத்தை நிகழ்த்துகிறார்கள். அதுதான் திருஷ்டி யுத்தம், முஷ்டி யுத்தம், சல யுத்தம் என்று சொன்னேன். பகவான் பாகுபலி உயரமானவர், பரத சக்கரவர்த்தி அவரை விட உயரத்தில் குறைந்தவர். அந்த திருஷ்டி யுத்தம் நடக்கின்ற பொழுது பாகுபலி இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார், பரத சக்கரவர்த்தி அண்ணாந்து பார்த்திருக்கிறார். அந்த திருஷ்டி கண் இமைக்காமல் இருக்க வேண்டும். யார் கண் இமைக்கிறார்களோ அவர் தோற்றவர்கள் என்ற அர்த்தம். தன்னுடைய தம்பியினுடைய உயரத்தை அண்ணாந்து பார்த்து அவருடைய கண் சிமிட்டி விடுகிறது. கண் ரெப்பைகள் அடித்து கொள்ளுகின்றன. அதில் அவர் தோற்று விடுகிறார். சரி, ஜல யுத்தம் செய்கின்ற பொழுது இதே நிலைதான். பகவான் பாகுபலி உயரமானவர், பகவான் பரத சக்கரவர்த்தி அவரை விட உயரத்தில் குறைந்தவர். இந்த தண்ணீரை வாரி இறைத்து போராடுகிறார்கள். இவர் மிகச் சுலபமாக பாகுபலி தன்னுடைய அண்ணன் முகத்திலே தண்ணீரை வாரி இறைத்து விடுகிறார். ஆனால் பரதனால் தன்னுடைய தம்பியின் மீது அந்த தண்ணீரை இறைத்து அவரை தோற்கடிக்க செய்ய இயலவில்லை. நாம் செய்த ஒரு பெரும் பாக்கியம், இன்றைக்கு அவருடைய பெயர் கொண்ட ஒரு மிகப்பெரிய நீதி அரசர் என்று நமக்கு கிடைத்திருக்கிறார். திருமிகு பரத சக்கரவர்த்தி என்ற திருமகனார் இன்றைக்கு நீதி அரசராக இருந்து தமிழ்நாட்டிற்கே மிகச்சிறந்த அற்புதமான முறையிலே நீதி வழங்கி மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். மற்ற நீதிபதிகளெல்லாம் இது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைத்த அந்த வழக்கு கட்டுகளை எல்லாம் எடுத்து தான் விரைந்து அதற்கு தீர்வு கண்டு வருகிறார். அது நமக்கு ஒரு மிகச்சிறிய ஒரு பெரும் வாய்ப்பு, நமக்கெல்லாம் பெருமை, நம் சமூகத்திற்கு அது பெருமை. அத்தகைய நிலையை அந்த பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு அளித்த அவருடைய பெற்றோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும். சரி, அடுத்து முஷ்டி யுத்தத்தில் இவர் உயர்ந்தவர், பரத சக்கரவர்த்தி தாழ்ந்தவர், உயரத்தில் குறைந்தவர் என்பதனால அதிலும் தோற்று விடுகிறார். பிறகு இந்த நாட்டையே இவர் ஜெயித்து விடுகிறார். யார்? பாகுபலி அவர்கள். ஜெயித்த உடனே அவருடைய மனம் எண்ணி பார்க்கிறது, நம் சொந்த அண்ணனிடமே சென்று நாம் நாட்டை கைப்பற்றி விட்டோமே என்று சொல்லி மனம் வெதும்புகிறது. ஆகவே அவர் மனம் வெறுத்து பற்றற்று தவநிலைக்கு சென்று விடுகிறார். அவ்வாறு தவநிலைக்கு சென்று பல மாதங்கள் தவம் செய்கிறார். அவருடைய உடலிலே கொடிகள் வளர்கின்றன. கொடிய பாம்புகள் எல்லாம் அவருடைய கைகளிலும் கால்களிலும் சுற்றி கொள்கின்றன. அவருடைய தவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆன்ம விடுதலை அவருக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய மனம் நினைக்கிறது, நாம் நம்முடைய அண்ணனுடைய இடத்தில் தான் இருக்கிறோம். அவருடைய மனது நம்முடைய அண்ணனுடைய இடத்தில் தான் இருக்கிறோம் என்ற அந்த மனதில் ஏற்பட்ட குறைதான் காரணம் அவருடைய ஆன்மா விடுதலை பெறாமல் இருக்கிறது.
இதை அறிந்த அவருடைய அண்ணன் பரதன் அவர்கள் அங்கே பாகுபலியிடம் தவம் செய்கின்ற இடத்திற்கு சென்று தன்னுடைய கிரீடத்தை கழட்டி வைத்து உடைவாளை வைத்து சாஷ்டாங்கமாக அவருடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். தம்பி, இது நீங்கள் ஜெயித்து எனக்கு கொடுத்த நாடு, இது என்னுடைய நாடு என்று நினைக்காதீர்கள், இது உங்களுடைய நாடு தான். இந்த மனதில் இருக்கின்ற குறை காரணமாகத்தான் உங்களுக்கு வீடு பேறு கிடைக்காமல் இருக்கிறது. தயவு செய்து அதை மறந்து நல்ல நிலையிலே தியானம் செய்து நீங்கள் வீடு பேறு அடையுங்கள் என்று சொல்லி வேண்டிக்கள் க்ஷமா யாச்சனை செய்கிறார், மன்னிப்பு கோருகிறார். அவ்வாறு அவர் க்ஷமா யாச்சனை செய்ததன் காரணமாக பாகுபலியினுடைய ஆன்மா தூய்மை அடைந்து அவர் நல்ல உணர்வோடு தியானம் செய்து வீடு பேறு அடைகிறார். இப்படி நம்முடைய லட்சியம் எத்தகையதாக இருக்க வேண்டும் சொன்னால், உயர்ந்த இடத்தை அடைவதற்கு, உயர்ந்த ஸ்தானத்தை பெறுவதற்கு, வீடு பேறு அடைவதற்கு நாம் முயல வேண்டும். நாமெல்லாம் சிராவகர்கள், இல்லறத்தில் இருக்கிறோம், நம்மால் அது முடியுமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு துறவரம் மேற்கொண்டு அந்த துறவரத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்ட நிறைய முனிவர்கள் இருக்கிறார்கள். நம்மிடையே தமிழ்நாட்டினுடைய தவ புதல்வராக வந்த விவர்ஜன் சாகர் அல்ல, நிர்மல் சாகருங்க, விவர்ஜன் சாகர், அவர் கூடிய விஸ்வேசாகர் அவர்கள்தான் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டிலேயே தங்கி தமிழ் மொழியை கற்று தமிழிலேயே நூல்களெல்லாம் எழுதக்கூடிய அளவிற்கு அவர் ஆற்றல் படைத்திருக்கிறார். அவரும் விவர்ஜன் சாகர் அவர்களையும் நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து அவரை பின்தொடர்ந்து நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். எப்படியாயிலும் அவர்களை இருவரையும் எங்கள் ஊரிற்கு அழைத்து வந்து சாதுர் மாதத்திற்கு தங்க வைக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம், சுயநோக்கம்தான். எங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை அழைத்து வந்து விட்டால் அவர்களை தரிசனம் செய்வதற்காக பல செல்வந்தர்கள் இந்த கிராமத்திற்கு வருவார்கள். அந்த செல்வந்தர்கள் மூலமாக நம்முடைய ஜினாலயத்திற்கு நிதி கிடைக்கும். அந்த நிதியை கொண்டு நம்முடைய ஜினாலயத்தினுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம், இன்னும் செம்மைப்படுத்தலாம், மதில் சுவர் கட்டலாம், வருகின்ற யாத்திரிகர்களுக்கு தங்க வைப்பதற்கு யாத்திரி நிவாஸ் கட்டலாம். இப்படி பல நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பின்னாலேயே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தோம். மேல் சித்தாமூரில் வந்து தங்கினார்கள். மேல் சித்தாமூரில் அவரோடையே இருந்து நாங்கள் பல முறை அழுது புரண்டு கேட்டோம், எங்களோடு நீங்கள் வந்து எங்கள் ஊரிலே சாதுர் மாதம் தங்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது பத்மநந்தி மகாமுனிவர்கள் அங்கே இருந்தார்கள். இவர்கள் வருவதற்கு முன்னாடியே பத்மநந்தி மகாமுனிவர் சித்தாமூரியில் இருந்தார்கள். அவர் அங்கே இருப்பது இவர்களுடைய முனிவர்களுக்குள்ளே எத்தகைய ஒரு மனநிலை ஏற்படுகிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இதற்கே கஷ்டமாக இருந்தது. அவர் பத்மநந்தி அவர்கள் உடனே அங்கிருந்து புறப்பட்டு பெங்களூர் நகரம் நோக்கி சென்று விடுகிறார். இவர்களை அழைத்து வந்து நம் ஊரிலே தங்க வைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார், விராகசாகர் வந்திருந்தார். அப்போது விராகசாகர் சொன்னார், தம்பி, நான் இப்பொழுது சிகர்ஜிக்கு போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் வருவதாக இருந்தால் அவரை வர சொல்லுங்கள். யாரை? இந்த விஸ்வேசாகர் அவர்களையும் விவர்ஜன் சாகர் அவர்களையும் என்னோடு வர சொல்லுங்கள். நான் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வது? அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தமிழ்நாட்டில் தங்கி தமிழ் பயின்று தமிழிலேயே உபதேசம் செய்து தமிழ் மக்களை நல்ல தூய சிரமணர்களாக ஸ்ராவகர்களாக மாற்ற முயற்சிக்கப் போகிறேன் என்று தர்ம உபதேசம் செய்ய போகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நான் கெடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் வேறு வழி இல்லாமல் சரி என்று அமைதியாக விட்டுவிட்டோம். இவர்களை அழைத்து வந்து நம் ஊரிலே இங்கே தங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஈடேறாமல் போய்விட்டது. அதன் பிறகு விவர்ஜன் சாகர் அவர்கள் அங்கிருந்து சென்று குஜராத் பகுதிக்கு சென்று விடுகிறார்கள். இவர்கள் தமிழ்நாட்டிலேயே தங்குகிறார்கள். தமிழ்நாட்டிலேயே தங்கி தமிழை பயின்று தமிழிலேயே நூல் எழுதி தமிழ் மக்களுக்கு தமிழிலேயே அற உபதேசம் செய்து மிக சிறந்த ஒரு பணியை செய்தார்கள். குறிப்பாக பெரம்பலூர் வாழ் மக்களுக்கும்
அந்த விஸ்வேசாகர் முனி மகாராஜ் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. அதுபோல் ஆரணிவாழ் சிராவர்களும் அந்த விஸ்வேசாகர் முனி அவர்களுக்கு சிறந்த சேவை செய்திருக்கிறார். அத்தகைய முனி சேவை செய்யக்கூடிய நிலை இன்று வேணும். முனிவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற சிராவகர்களை பார்க்கக்கூடிய வேதனை இருக்கிறது. அவர்களை வரவேற்பது நம்முடைய கடமை. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு என்று சொல்லுகிறார் குறளாசிரியர். செல்விருந்து என்று சொன்னால் நம்முடைய வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் அல்ல, இத்தகைய முனிவர்கள் ஆகாரத்திற்காக நம்முடைய இல்லத்திற்கு வந்து ஆகாரம் ஏற்றுக்கொண்டு சென்ற பின்னால் இவரை போன்ற முனிவர்கள் வேறு யாராகிலும் வருகிறார்களா என்று சொல்லி வழிவேல் விழி வைத்து காத்திருக்கவர்கள் அவர்கள்தான் இந்த வானவர் உலகத்திற்கு நல்ல விருந்தினராக செல்வார்கள் என்று சொல்லுகிறார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு என்று சொல்லி இன்றைக்கு முனிவர்கள் நம்முடைய கிராமத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அங்கே நமக்குள்ளே ஒரு போட்டி. முதல் தானம் யார் கொடுப்பது, இரண்டாம் தானம் யார் கொடுப்பது, மூன்றாவது தானத்தை யார் கொடுப்பது என்று சொல்லி நமக்குள்ளே அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனம் வருவதில்லை. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த முனிவர்களை வரவேற்பதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் அவருடைய சிரமங்களை போக்குவதும் நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும். அப்பா அவர் எவ்வளவு விரைவாக நடந்து செல்கிறார், அவரோடு நம்மால் நடந்து செல்ல முடியாதுப்பா என்று சொல்லி நாம் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறோம், மகிழ்வுந்து எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறோம். அவர் பாட்டு முனிவர் மட்டும் தனியாக வருவார். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய சமண துறவிகளுடைய நிலையை பார்த்து பரிகசிக்கக்கூடிய சிலர் இருப்பார்கள், அவர்களை கேவலமாக பேசுபவர்கள் இருப்பார்கள். ஆகவே நாம் பாதுகாவலாக செல்ல வேண்டும். ஏற்கனவே 5 பேர் 2005 வாக்கில் நினைக்கிறேன், ஆமாம் 2005 வாக்கில் 5 முனிவர்கள் 2 மாதாஜிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் தமிழ்நாடு எங்கும் சுற்றுப்பயணம் செய்து தரிசனம் செய்துவிட்டு அனைத்து ஜினாலயங்களையும் தரிசனம் செய்துவிட்டு தங்களுடைய பயணத்தை முடித்து கொண்டு கர்நாடக மாநிலம் நோக்கி செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அவர்களுக்கு அங்கே அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் இடையூறு செய்கிறார்கள், அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், அவர் சுற்றி ஆடை பிடித்து கொண்டு செல், அவர் அம்மனமாக செல்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். பிறகு நம்மை போன்ற சிரத்தையுள்ள சிராவகர்கள் முயற்சியோடு அந்த முனிவர்களை பக்குவமாக அழைத்து சென்று அங்கே கர்நாடக மாநிலத்தில் விட்டு வருகிறார்கள். ஆகவே பெரியோர்களே, நாம் நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதையே நாம் போற்றுத வேண்டும். மனம் மொழி செயல்களால் நல்லதை செய்வதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய இந்த மன்னை நகர் வாழ் அத்துணை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய ஊர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம் நினைக்கிறோம் நமக்கு வந்த தீமையானது இவனால் தான் வந்தது, நமக்கு வந்த கெட்ட செயல்களானது இவனால் தான் வந்தது என்று சொல்லி மற்றவர் மீது பழி போடுகிறோம். அல்ல, வினை கொள்கையை பின்பற்றுபவர்கள் நாம் செய்த வினை, அந்த வினை காரணமாகத்தான் இது வருகிறது என்று நாம் எண்ண வேண்டும் என்று ஒழிய நம்முடைய எண்ணங்களை நம்முடைய செயல்களை சீர்படுத்தி கொண்டு நல்லவர்களாக வாழ முயல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய சொல்லில் செயலில் பிழை இருந்தால் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.